ஆனா என்ன வந்து ஐயாவையே திருமணம் செய்து கொடுக்கணும் எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. ஐயா வந்து என் கனவுல சுப்பிரமணியர் காக்காடு பக்கம் இருக்கு, அவங்க வந்து அம்மன் வழிதான். ஆனா ஐயா வந்து ஒன்னே அங்க நவமணி, எங்க அப்பா பேர் நவமணி நாராயணன். எங்கெல்லாம் பார்த்தா உனக்கு அந்த சுப்பிரமணியத்து மாப்பதான் முடியும், நான் உனக்கு வாரேன் அப்படின்னு ஐயா கனவுல என் கனவுலே சொல்லிட்டாரு. பிறகு திருமணம் ஆகி இவ்வளவு வருஷம் 80ல 10ஆம் மாசம் எங்க கல்யாணம். கல்யாணம் இத்தனை வருஷம் ஆகுது, நீ எந்த விதமானதும் சாப்பிட மாட்டேன். நான் மட்டும் அப்படியே எங்க வீட்டுக்கு ஐயா நம்ம கொண்டு கேட்டாரு, அவருடைய வழியை நம்ம மறக்க கூடாதுன்னு நான் இருக்கேன். ஆனா ஏதோ எங்க வீட்டு இந்த அளவுக்கு எனக்கு கண்டிக்கல, அதனால எனக்கு நல்லா இருந்துச்சு. கல்யாணமாகி பாம்பேல தானாவில் நாங்க இருந்தோம். எங்க வீட்டுக்காரங்க மில் வேலை பார்த்தாங்க. அங்க போய் கொஞ்ச நாளையில தொண்டையில ஒரு பெரிய கட்டி வந்துட்டு, நடு தொண்டையில பெரிய கட்டி. அப்ப இத அவங்க பார்க்கலையேன்னு சொல்லுவாங்கன்னு எங்க வீட்டுல பாம்பேல டாக்டர்கிட்ட கூட்டு போனாங்க. அவங்க என்னன்னா இது சதம் மாதிரி தெரியுதுன்னு சொன்னாங்க. ஆனா ஐயா என்ன வந்து நீ சாமி தோப்புக்கு வான்னு என்ன கூப்பிட்டா, கனவுல வந்து சாமி தோப்பு வான்னு என்ன சொன்ன. உடனே நான் அங்க இருந்து என்னை கொண்டு விடுகிற எங்க வீட்டால் வரல, அவங்கள கூட என்ன இருக்க நகையை வச்சு என்ன சொந்தமா வீடு வாங்கிட்டேன். உடனே நான் வீட்டையும் நினைக்கல, வீட்டுக்காரன்னு நினைக்கல. நான் பாம்பேக்கு இப்ப வந்து ஊருக்கு வரேன். அப்போ நீ எப்படி போவா ஒத்தையிலன்னு என்ன மக்கள் கேட்காங்க. நான் வந்து எங்க ஐயா வருவார், என்ன கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன். அதே போல அலி 13 பேர் சென்னைக்கு வந்தாங்க, ஏதோ ஒரு கோயில்ல விழான்னு வந்தாங்க. அவங்களே வந்து என்ன கூட்டிட்டு வராங்க. அந்த பெட்டில இங்க உட்கார்ந்துருக்கேன். கீழே இறங்கி அப்போ வந்து ஜெனரலுக்கு ஏற்றுமருக்கும் வண்டி மாறி வரணும். இறங்கணும்னு அவங்ககிட்ட நான் சொல்வேன், நான் வந்து தனியா போறேன், நீங்க வேணா எங்களை 2 பொண்ணு வாங்க, ஒரு ஆட்டோ பிடிச்சி போவோன்னு சொன்னேன். பாப்பா அப்படி போவான்னா நான் பெட்டி அடிக்க நீ வாங்கி என்ன நிலத்தையே கூட்டிட்டு வந்து ஒரு வண்டியிலே ஊர் வண்டியில திருநெல்வேலி வண்டியில ஏற்றி வச்சுட்டாங்க. அங்க இருந்து ஊருக்கு வந்ததும் பத்த கடமைக்கு ஆசிரியா கொண்டு காட்டினாங்க. ஒரு ஆசிரியர் எனக்கு என்னது சரி வரல. நார்மல் பென்ஷனுக்கு எங்க அப்பா கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்போ அப்பா வந்து பார்த்தோம், இது கேன்சர், ஒரு ஆப்ரேஷன் பண்ணி இது நாங்க டெஸ்ட்டுக்கு அனுப்புவோம், அப்புறம் வந்த மாதிரி 2வது ஆப்ரேஷன், அது அங்க நாள் ஆகும் இங்க நாள் ஆகும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அப்பா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு சேர்ல உட்கார்ந்துருக்கேன். எனக்கு ஐயா அப்படியே தூக்கம் வந்த மாதிரி என் கண் அப்படி மூடுது. பண்டாரமா வந்து என் நெத்தில ஐயா நாம முடிச்சிட்டாரு. உடனே அப்பாட்ட சொன்னேன், அப்பா 2 நாள் கழிச்சு வரணும், ஆஸ்பத்திரி சொல்லுங்க போவோம், நம்ம வந்து சாமி தோப்பு போவோம். நான் உயிரோட இருந்தால் இன்னும் நீங்க ஊருக்கு கூட்டணும், நான் இறந்த பண்ண அந்த மண்ணில தான் என்ன போடணும் அப்படின்னு அப்பாட்ட பிடிவாதமா சொல்லி, அப்பாவுமே ஒரு சாமியாடி தான், ஐயா தான். அதனால சாமி தோப்புல வந்து 15 நாள் தான் இருந்தேன். அந்த திருநாமம் போடுற இடத்துல தான் அடுப்பு இருக்கும். அப்ப இவ்வளவு தர்மங்கள் கிடையாது. அங்க சமைச்சு ஒரு நேரம் சாப்பிடுவோம். காலையிலே பதம் விட்டுட்டு ஐயா பால் தருவாங்க குடிப்பேன். மத்தியானம் உச்சி படுப்பு முடிஞ்சோடனே பால் தருவாங்க குடிப்பேன். பிறகு வடத்துவா தங்கத்தை எடுத்து போடுவேன், விளக்கு எண்ணெயை தொட்டு போடுவேன், எலுமிச்சம்பழம் தருவாங்க புளிஞ்சு கொடுப்பேன். அப்படியே குடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பா கனவுல வந்து 3/4 பங்குக்கு குணமாகும்னு ஐயா சொன்னாரு. இது போதாது, அவ இன்னும் எனக்கு 7 ஊர் தருமங்கள் எடுக்கணும்னு சொன்னாங்க. அப்போ சந்தன குடத்துக்கு அப்பா உடனே நடந்தாங்க. சந்தன குடம் எடுத்தாச்சு. டாக்டர் மாதிரி என்ன சொன்னா, எங்களுக்கு சொந்த டாக்டர் ஒரு ஆள் இருக்காரு, அவர் சொல்லுவாரு, இந்த கட்டி வந்து உடஞ்சா ரத்தம் ஜாடிடும் தொண்டையில இருந்து, ஆள் பிழைக்காதுன்னு சொன்னார். ஆனா ஐயா கனவுல 8 நாளைக்குள்ள உடையும், 8 நாளைக்குள்ள உடையும். அதே மாதிரி 8 நாளைக்குள்ள அது உடைஞ்சு 1 மாசமா கனவு வந்தது இந்த இடத்துல நடு தொண்டை. பிறகு சோமாகி சந்தனம் கட்டவுடனே 3 தரம் எடுக்கிறாங்க. அப்பா சொன்னாங்க, 4 வரப்போ என் புள்ள நல்லா வந்த உடனே அதை செய்யறையா என்று சொல்லிட்டு என்ன பாம்பேக்கு அனுப்பிட்டாங்க. பாம்பேக்கு போய் ஐயா உனக்கு 3 குழந்தைன்னு சொன்னாங்க. உடனே அம்மா தான் முத புள்ள அகிலானுக்கு அறிவிச்சு, அந்த மூத்த புள்ள மாசமாயி இங்க வாங்கி குழந்தை வந்து எடுத்து ஐயாட்ட 3 ஊர் தரம் எடுத்து சாந்தோப்புல கொண்டு தர்மம் செஞ்சு அகிலான்னு பெயர் வச்சு. ஆனா என்ன ரொம்ப சோதனை பண்ணி தரணுங்க, சோதனையும் நம்ம ஜெயிக்கணும், அதான் மெயின். அவ்வளவு பிள்ளைய கூட்டிட்டு பங்கி
பாம்பேக்கு தரம் எடுத்து வச்சுட்டு பேரை வச்சுட்டு பாம்பேக்கு போயாச்சு. போன வழிக்கு 2 காலும் அப்படி ஆயிடுச்சு. கால் வாங்காம திருப்பி எங்க அப்பா பாம்பேல வந்து என்னை கூட்டிட்டு வந்து புள்ள பிறந்து 11 மாசம் ஆகிட்டது. உடனே ஐயா கோயில போய் எனக்கு பிள்ளைக்கு முடிய எடுத்து என்னையும் நான் காலை இழுத்து ஐயாவை சுத்தி கும்பிட்டேன். கும்பிட்டதும் பிள்ளைக்கு முடியட்டோன்னு ஒரு செயின் போட்டாங்க அம்மா அப்பா வீட்டுல. அது பள்ளியில மின்னுக்கு வச்சே அவ செயின் காண போயிட்டு. அப்ப பிரஜாபதி திருவிழா பார்த்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஐயா பிள்ளைக்கு போட்டு செயின் காண போயிட்டேன்னு. அப்ப அவங்க சொல்லுவாங்க, நீ ஐயாவுக்கு தர்மம் செஞ்சு நினைச்சுக்கோமா, உன் கால் குணமாச்சுன்னு. கால் குணமாகி சோமாகி இன்னைக்கு அதாவது 2 பெண்ணும் 1 பையன் பிள்ளையெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து பேரன் பேத்தியோட இன்னைக்கு நல்லா இருக்குன்னா அவர் கொடுத்த உயிர். அவர் தானே டாக்டர், ஒரு பெரிய டாக்டர். அவரை மறக்கவே முடியாது, உயிர் உள்ளனும் மறக்க முடியாது. இப்போ இன்னொரு நேரத்துக்கு என் மருமகளுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியாம இருக்கு. கால் ரொம்ப வீங்கி நடக்கவே முடியல. எல்லா ஆசிரியத்தையும் பார்த்தாச்சு கேட்கல. இப்ப அவள் எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில இருக்கும்போதுதான் எங்க அக்கா போன் போட்டாங்க, இப்படி தவம் நடக்குது. நான் போறேன்னா ஐயாட்ட நேரில் போய் காட்டுவாரு. அவளுக்கு சோமாகும் வந்தவரை எது பார்த்தா போதும். அப்படி என் மருமகளை அதோட உனக்கு சமையல் பண்ண உடனே ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுங்க. என் பையன்கிட்ட நான் வரது வரை நீ பாத்துக்கப்பா, ஐயா எல்லாம் நடத்துவேன்னு சொல்லி வரும்போது, ஐயா நான் போயிடறேன், வீட்டை நீ தான் பார்க்கணும், என்னையும் நீ தான் கூட்டிட்டு போன்னு சொல்லி ஐயாவை நினைச்சு வணங்கி. ஆனா இவ்வளவு பெருமை அந்த அப்பா சொன்ன ஒரு இது பூர்வீகம் இப்ப என்ன தபத்துக்கு வரவழைச்சிருக்குன்னு சொல்லி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த ஐயாவை வந்து சோதனை பண்ணுவார். சோதனையில நீர் தான் நான் விட மாட்டேன், என்ன நீர் பாரும், எனக்கு உண்மையாக யாரும் கிடையாது அப்படின்னு இருந்தால் வெற்றி கிடைக்கும். என்னோட வாழ்க்கையில நடந்திருக்கு. நான் பொட்டை விட்டு மாமிசம் எதுவுமே சாப்பிட மாட்டேன் ஐயா, யாருன்னா நான் சாப்பிட மாட்டேன். பிள்ளைங்க இருக்காங்க, ஆனா எந்த மாமிசம் சாப்பிட மாட்டேன், பொட்டு வைக்க மாட்டேன். ஐயா கொடுத்த வீடு பாட்டு படிச்சா கொஞ்சம் தொண்டே பிடிக்கும். ஆனா கேன்சர் எங்க ஐயா போச்சு? அவளை மீது டாக்டர் யாரும் இருக்காங்களா? கிடையாது. அதை நம்புங்க. ஆனா அவர் சந்தேகத்தோட பார்த்தா அவர் நம்ம சந்தோஷம் பண்ணிடுவாரு. நீர் தான் அப்படின்னு ஒரு பிடிவாத்தோட ஐயாவை கும்பிடுங்க, வெற்றி கிடைக்கணும்னு சொல்லி நான் என் உரையை முடிச்சுக்கிடுவேன். நான் எந்த மேடையில போனாலும் ஐயா வீரநூறு கோயிலுக்கு திருவிழா போனேன், அங்கேயும் சொன்னேன். நான் எங்க போனாலும் சரி ஐயாவுடைய ஒரு சிறப்பை நான் சொல்லாம வரவே மாட்டேன். எனக்கு இந்த வாய்ப்பை ஐயா கொடுத்துருக்காரு, அதை நான் சந்தோஷப்படுறேன் ஐயா. ஐயா உண்டு.